ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசுடைய மரணம் ஒருவேளை இந்த மனுக்குளம் இயேசுவை அறியாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் பெரிய தோல்வியாக நினைக்கலாம். அப்படி அல்ல. எதற்காக இயேசு மரணத்தை சந்தித்தார்? அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாக இருப்பவன் பிசாசு. அப்ப அந்த பிசாசின் எல்லா கிரியைகளையும் தமது மரணத்தினால் அழிக்கிறார். நாம் மாம்சமும் ரத்தம் உடையவர்களா இருக்கிறது போல இயேசுவும் பூமியில் இருந்த நாட்களிலே மாம்சம் ரத்தம் உடையவராயிருந்தார். இந்த மாம்சத்திற்கு ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு, அழிவு உண்டு. வேதத்தில் ஏற்கனவே அது சொல்லப்பட்ட ஒன்று, நியமிக்கப்பட்ட ஒன்று. மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டபடியினாலே அன்று ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடியினால் மண்ணுக்கே திரும்புவா என்று சொல்லி ஆதியிலே பிதாவாகிய தேவன் சொல்லிவிட்டார். அதனால் எல்லா சரீரத்திற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, மரணம் உண்டு. இந்த மரணத்தை எனக்கு மனிதர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பயப்படுகிறார்கள். மருத்துவர்கள் ஒரு வியாதி வந்துட்டு பழைக்க கஷ்டம் சொன்னாலே அந்த பயத்தினாலே சரீரம் உடனே தொய்ந்து போய்கிறது, ஒன்று முடியாமல் போய்விடுகிறது, ஆவி பிரிந்து போய்விடுகிறது. அப்படி அல்ல. ஒரு நாள் கண்டிப்பாகவே இந்த சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா வெளியேறிவிடும். அதற்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் மட்டும்தான் அந்த சரீரத்துக்குள் இருக்க முடியும். அதற்கு பின்பு இருக்கவே முடியாது. ஆனால் தன்னுடைய மரணத்தை சந்தித்ததினாலே, தன்னுடைய சரீரத்தை அடிக்க பிக்க கொடுத்ததினாலே, ஒருவேளை பிசாசு நினைத்த சரீரத்தை அழித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும். அங்குதான் பிசாசு ஏமாந்து போய்விட்டான். இயேசுவினுடைய மரணம் மரணத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டது. 1 கொரிந்தியர் 15:26 சொல்லுகிறது, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் தான். அது எப்படிப்பட்ட மரணம்? கடைசியாக ஒரு மரணம் இருக்கிறது, 2ஆம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நித்திய காலமாய் அக்கினியிலே நரகத்திலே பாடுபடுகிற ஒரு மரணம், வேதனையான ஒரு அனுபவம். ஆனால் அந்த சரீரத்தில் ஏற்படுகிற இந்த மரணம் அல்ல. இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கைக்கு புறப்பட்டு போகிற வழி உண்டாக்குற ஒரு காரியம். ஆண்டவரோடு பிரசனத்தை அனுபவித்து பிரியமாய் அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க கண்களை மூடின உடனே நேராக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விடுவார்கள். ஆனால் உலக பிரகாரமாய் வாழ்ந்து வாழ்க்கையை கெடுத்து போட்டவர்கள், சரீரத்தை கெடுத்து போட்டவர்கள், இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் இருக்கிறது வரை ஆத்மா உள்ளே உருவாகி கொண்டிருக்க, வளர்ந்து கொண்டிருக்கிறது, பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே அது உருவாக்கப்படும் பொழுது, டைம் வரும் பொழுது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பில்லி கிரஹாம் ஒரு அழகாக சொல்லுகிறார், நான் மரித்து விட்டேன் சொன்னால் நம்ப வேண்டாம். ஏன் தெரியுமா? என் சரீரம் தான் இங்க இருக்கும், அதற்குள் இருக்கிற ஆவி ஆத்மா என் ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிடும். இன்னொரு வீட்டிற்குள் நான் போய்விடுகிறேன் என்று வீடுதான் மாற்றப்படுகிறது. ஆனால் நீங்கள் புலம்ப வேண்டாம், இங்கு என்னை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். இந்த சரீரத்துக்கான நாட்கள் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அடுத்து அதற்குள் இருக்கிற ஆவி ஆத்மா இன்னொரு இடத்துல தேவன் அதை அழகாக கொண்டு போய் வைக்கிறார். அங்கு போய்விடும், இங்கு அல்ல. அதனால் அந்த இது முடிந்து விட்டது நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவரோடு கூட இருக்கிற பாக்கியம் இருக்கிறது. சங்கீதக்காரர் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சோர்ந்து போக வேண்டாம், பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர் இருக்கிறார். இம்மையிலும் எனக்கு இயேசுதான், மறுமையிலும் நீங்க தான் சொல்லி அவரே சார்ந்து கொண்டு பாருங்க. இயேசுவின் மரணம் நித்திய காலமாய் நரகத்துக்கு போய் சாக வேண்டிய, அங்க பாடுபட வேண்டிய நிலைமையை மாற்றி இருக்கிறது. அதன் மூலமாக மீட்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் அவரோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கல்வாரி சிலுவையில எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்தபடினாலே எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதை வார்த்தை சொல்லுகிறதப்பா. பூமியில வாழ்கிற நாட்கள் சொற்ப நாட்கள் தான். ஆனால் அந்த ஓட்டம் முடிந்த பிறகு இந்த சரீரம் மரணத்தை சந்தித்த பின்பு உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நித்திய ஜீவனை எல்லோரும் பெற்றுக் கொள்ளக்கூடியத்தக்கதாய், பரலோகத்தின் மேன்மையை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாய், உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், அதையே தேடத்தக்கக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். மரண பயத்துல ஒருவேளை இந்த நாட்கள்ல இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள்ல நினைவு கூறுங்க. ஐயோ, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வந்து விட்டது, ஐயோ நான் செத்து போய் விடுவேனோ என்று சொல்லி பயந்து வாழ்கிற பிள்ளைங்க பயத்தை எடுத்து போடுங்க. இந்த சரீரத்திற்கு தான் மரணம், அதற்குள் இருக்கிற ஆத்மா விலையேறப்பட்டது. ஆண்டவர்
ஆண்டவர் அதை விலையேற பெற்றதா எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை ஒருவரும் கொல்ல முடியாது, ஏனென்றால் என் எஜமானுடையது, அது அவரிடமே திரும்பும். அதனால் நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். இம்மையில் இருந்தால் நான் இருக்கிறது வரை எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருப்பேன், மறுமையிலும் அவரோடு இருப்பேன் சொல்லி ஒரு தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பலனையும் கிருபையும் நடத்துதலையும் ஒவ்வொருக்கும் கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் மரணத்தையே தமது மரணத்தினால் இயேசு ஜெயித்திருக்கிறாரே. சோர்ந்து போக வேண்டாம். இந்த பலவீனங்களை குறித்து, பாடுகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இம்மைக்கு பின்பு இருக்கிற மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அதற்கான பிரயாசங்களை நாம் எடுப்போம். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பாக்கியம் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.